ஸ்டாலினுக்கு பார்த்தாரு. காங்கிரஸ்காரங்க வந்துக்கிட்டு கண்டிஷன் மேலே கண்டிஷன் போடுறாங்க. ஆட்சியில் பங்கு கொடுங்கிறாங்க. வெறும் ஸ்டாலின் சொன்னார், நானே ஆட்சிக்கு வர போகிறது இல்லை, என்ன பங்கு கட்டிங்கன்னா என்ன கையில் வச்சு என்ன இது வச்சுக்கிட்டா இல்லைங்கிறேன், நானே தோக்க போகிறேன், நீயும் சேர்ந்து தோற்றுப்போ, அது என்ன ஆட்சியில் பங்குங்கிறீங்க அப்படின்ட்டார். சீட் அதிகம் கொடுங்கன்னாரு. நானே சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டான்னு தெரியல, 10க்கு கீழே ஜெயிக்க போகிறேன்னா இல்லை ஒரு 20 25 ஜெயிக்க போகிறேன்னான்னு தெரியல, எல்லோரும் தோக்க போகிறோம், இல்லை உனக்கு அதிக சீட்டை கொடுத்து என்ன பண்ண, அதனால் அதெல்லாம் கிடையாது, வா கூட்டணி அப்படின்னு சொல்லி ராகுலுக்கு ஃபோன் போட்டால் ராகுல் எடுக்க மாட்டேங்கிறார். கனிமொழி அனுப்பி பார்த்தா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். அப்போ தான் மீசையில் மண் ஒட்டலைங்கிறது சொல்கிற மாதிரி நாங்களே முந்தி வேறு ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சபரீசன் மருமகன் சபரீசன்ட்ட சொல்லி தூது விட்டுருக்கார். அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேமலதா யார் அதிகம் கொடுக்குறாங்களோ ஏலம் தான். ஏலத்தில் எப்படின்னா ஹையஸ்ட்டு பிட், யார் அதிக தொகை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் அவங்க அதிமுகவோடையும் பேசுனாங்க, பிஜேபியோடையும் பேசுனாங்க, இவங்களோடையும் பேசுனாங்க. அதிமுகட்ட என்ன 15 சீட்டு பணம், அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு. அவர் சிவர் என்ன பண்ணிட்டார், இபிஎஸ் ராஜ்யசபா சீட்டு தரோம், 15 சீட்டு தரோம், பணம் எல்லாம் நீங்கள் கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியாதுன்னாரு. அப்புறம் சரின்னு பணத்துக்கு இதெல்லாம் பேசி பண்ணாங்க. பிரேமலதா சொன்னாங்க, போன தடவை எனக்கு எம்பி சீட்டு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு கையெழுத்து போட்டு ஏமாத்துனீங்க, அதனால் உங்களை நம்ப முடியாதுன்னு போயிட்டாங்க. அப்புறம் பிஜேபி கூப்பிட்டு பேசுனாங்க, ராஜ்யசபா சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா, அவரை நம்ப முடியாது, அதோட மந்திரி பதவி கொடுங்கன்னா. அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து மந்திரியெல்லாம் கொடுக்க முடியாது, இவங்க ஒத்தும் வரமாட்டாங்கன்னு கதவுகளை மூடிட்டாங்க. பயந்துட்டாங்க அவங்க, ஐயோ கதவு மூடி திமுகவும் கதவு மூடினா என்ன தான் ஆகுறது, அதனால் ஏதாச்சும் ஒன்று ஒத்துக்குவோம் அப்படின்னு ஒன்று சபரீசன் கூப்பிட்டு பேசினார். சரி 6 சீட்டு அப்படின்னு வந்திருக்கு, இன்னும் உறுதியாக வெளியில் அறிக்கை வரல. 6 சீட்டு எம்எல்ஏ, ஒரு ராஜ்யசபா. இப்போ ராஜ்யசபா எம்பி சீட்டில் யார் நிறுத்த போகிறாங்கன்னா அவங்க மகனே நிறுத்த போகிறாங்க. அவங்க மகன் அந்த விஜய் பிரபாகரன், அவர் தான் எம்பி. மீதி 6 தொகுதி எம்எல்ஏ, அதில் ஒன்று வந்து அவங்க தம்பிக்கு சுதீஷ் விருகம்பாக்கம் வேணும்னு கேட்டிருக்காராம், அதில் ஒன்று. இன்னொன்று பிரேமலதா அந்த தடவை சொல்லிட்டாங்க, இந்த தடவை நானே போட்டி போட போகிறேன்ட்டாங்க. அப்போ 6ல் வந்து 2 வந்து இவங்க குடும்பத்துக்கு, மீதி 4 பேர் தான் திமுக தொண்டர்களுக்கு சீட்டு கிடைக்கும்.